வணக்கம் நண்பர்களே, இது உண்மையும் ஆராய்க. நம்ம இந்த சேனல்ல இலுமினாட்டி அப்படிங்கிற அரச குடும்பத்தை பத்தி நிறைய காணொலிகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்லாத அசோக மன்னன் பற்றி. அது என்னடா இல்லாத அசோக மன்னன்? ஆமாங்க, அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது. வாங்க அவனை பத்தி பார்க்கலாம். நம்ம பள்ளியில படிச்சிருப்போம், அசோகன் குளத்தை வெட்டுனா, மரத்தை நட்டுனா அப்படின்ட்டுலாம். வாங்க அவர் வரலாறு அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் ஒரு மௌரிய அரசர். இவர் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய தாய் கிரேக்க மன்னனின் மகள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அசோகர் மண்ணின் மீது அதிக வேட்கை கொண்டவராய் இருந்து பல இடங்கள் மீது போர் தொடுத்தாரு. இப்படி தொடர்ந்து போர் தொடுத்து கிட்டத்தட்ட பரதகண்டம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு. ஆனா தென்னிந்தியாவை அவரால் பிடிக்க முடியல. பல தடவை போரிட்டு தோற்கவும் செஞ்சிருக்கிறாரு. கடைசியா கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து பல பேரை கொலை செய்து கடைசியில கலிங்கத்தையும் வெற்றி கொள்றாரு. ஆனா அங்க இறந்து கிடந்த மக்களை கண்டு மனமுருகி இவர் மனம் மாறுறாரு. இதுக்கப்புறம் புத்த துறவியா மாறி புத்த சமயம் பரவுறதுக்கான தொண்டாற்றுறாரு. இதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி பொற்காலமா இருந்துச்சான். நல்வழியில நாட்டை நடத்தி செஞ்சாராம். இதுதான் இவருடைய வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிமு 3 மற்றும் 4ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கிரேக்க ரோமாய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க யாருமே அசோகன் அப்படிங்கிற பெயரை குறிப்பிடவே இல்லை. கிபி 6ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட சமஸ்கிருத புராணங்களுக்கு முன்னாடி இந்த மௌரியர் பற்றிய தகவல்கள் எந்த நூல்லையுமே இடம்பெறல. ஆனா கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்களை பற்றி எந்த தகவல்களும் இல்லை. 1837க்கு முன்னாடியும் அரசர்களுடைய பட்டியல் இருந்தது. இந்திய வரலாற்றை தொகுத்து ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அதுல அசோகன்கிற பெயர் அதுவரை இடம்பெறல. அதுக்கப்புறம் தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அசோக மன்னனின் கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுறவை கிடைக்கப்பட்ட இடங்களை வச்சுதான் அசோக மன்னனுடைய அரசுடைய எல்லைகளை வரையறுக்கிறாங்க. ஆனா அந்த எந்த கல்வெட்டுலயுமே அசோகன் அப்படிங்கிற பெயரே இல்ல. எல்லா கல்வெட்டுலயும் இருக்கிற பேரு பியதசனா அப்படிங்கிறது. அசோகன்கிற பெயரே இல்லாதப்ப அது எப்படி அசோகனுடைய கல்வெட்டுகள் ஆகும்? அந்த எல்லை கொண்ட அரச அசோகன் தான் ஆண்டதாகும். இதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியில வேலை செய்த டர்னர் அப்படிங்கிறவரு இலங்கையில இருந்த புத்த மத நூல்கள்ல அசோகன் அப்படிங்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சாரு. ஆனா அந்த அசோகன் எந்த கலிங்கத்து போர்லையும் பங்கேற்றது இல்லை. அதோட இது ஆதாரமாவும் எடுத்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிந்தைய நூல். இந்த மாதிரி இல்லாத பெயர்களை கொண்ட அரசன்களை ஏன் உருவாக்கணும்? இதை வச்சு இவங்களுக்கு என்ன பலன்? ஏன் இந்த வரலாறுகளை மாற்றி அமைக்க இவ்வளவு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது எப்போ உண்மையான வரலாற்றை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்போதான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் நமக்கு புரிய வரும். இந்தியாவோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா வங்காள ஆசிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்திய வரலாற்றை தொகுத்தது. இது கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு காளிகாட் கோயிலில் இருந்த சமஸ்கிருத புலவர்களோடு சேர்ந்து அவர்கள் சொல்லிய கதைகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்திய வரலாறு அப்படிங்கிறது. இது முழுக்க முழுக்க அவர்களுடைய அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு. எனக்கு புரிந்தவரை இந்த அசோகன் அப்படிங்கிறது இந்திய அரசியல்ல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, குமரி முதல் இமயம் வரை இருக்கிறது ஒரே நாடுதான், இதுல உள்ள மக்கள் ஒரே மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்வதற்காகவும், அந்த பொய்யை முன்னிறுத்தி இந்தியா அப்படிங்கிற ஒற்றை நாடை உருவாக்குவதற்காகவும் அசோகன் என்பவன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். அடுத்ததா இந்த அசோகனுடைய சின்னமும் அவனுடைய சக்கரமும் தான் இந்தியாவுடைய அடையாளமா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அசோகன் அப்படிங்கிற பேரே பொய்யா இருக்கும்போது இந்த சின்னங்களாவது உண்மையா இருக்குமா? இதிலும் பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவுது. சிலர் இந்த அசோக சின்னம் அப்படிங்கிறது அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்னங்களை நேரடியா பார்க்கும்போதே தெளிவா தெரியுது, இது ஜைன மற்றும் பௌத்த சின்னங்கள். இந்திய தேசிய கொடியை பார்த்தீங்கன்னா அது ஜைனம் அல்லது அருகம் அப்படின்னு அழைக்கப்படுற மதத்தினுடைய கொடியில நீங்க அதை பார்க்கலாம். அதே மாதிரி அசோக சக்கரம் புத்தருடைய தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தர்ம சக்கரத்துல வெறும் 8 ஆரங்கள் தான் இருக்கும். ஆனா இதுல 24 ஆரங்கள் இருக்கு. இது ஜைனத்துல உள்ள 24 தீர்த்தங்கரர்களை குறிக்கிற ஒரு சக்கரம். அடுத்ததாக இந்திய அரசு சின்னமான 4 முக சிங்கம், அதோட கீழே அசோக சக்கரம், அதுக்கப்புறம் குதிரை, காளை, அதுக்கப்புறம் யானை இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா சிங்கம் யானையும் புத்தரை தான் குறிக்குது. காளை அப்படிங்கிறது புத்தருடைய ராசியனுடைய அடையாளம் காளை. குதிரை அப்படிங்கிறது புத்தர் பயணம் செய்வதற்கு பயன்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்தியாவுடைய சின்னங்கள் பௌத்த மற்றும் அருக சின்னங்களா இருக்கு.
இந்த பௌத்தமும் அருகமும் வணிக மதங்கள், வணிகர்களால கொண்டு செல்லப்பட்டு ஒவ்வொரு இடத்திலையும் பரப்பப்பட்ட மதங்கள். ஒருவேளை இதுல இருக்கிற இந்த குதிரை சின்னம் கூட வணிகத்தை குறிக்கிறதா இருக்கலாம். இப்ப கூட இந்த ஜைன அருக மதத்தை யார் பின்பற்றுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிக குலமான பனியாக்கள் தான் பின்பற்றுறாங்க. இவங்க தான் இந்தியாவையே இப்போ ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அரச குடும்பம் இந்தியாவை நிர்வகிக்கும் பொறுப்பை பனியாக்கள்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்புகள்லையும் இந்தியாவில் பனியாக்கள் தான் இருக்காங்க. இந்த காணொலியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வரலாறுகள் அப்படிங்கிறது ஆள்பவனால எழுதப்பட்ட வரலாறு தான். இதுல மக்களுக்கு சார்பான உண்மைகள் இருக்காது. அவன் எதெல்லாம் மறைக்க விரும்பினானோ அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். அவன் என்னெல்லாம் புதுசா சேர்க்க விரும்பினானோ அதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் நம்ம அருக மதத்தை பத்தியும் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து பல காணொலிகள்ல இன்னும் பார்க்க இருக்கிறோம். இந்த அருக மதத்தையும் அதை யாரெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அரச குடும்பத்துடைய வணிகர்களை கண்டுபிடிச்சிக்க முடியும். உங்களுக்கு இந்த அருக மதத்தையும் அதை பின்பற்றுபவர்களையும் பற்றி என்னெல்லாம் தகவல்கள் தெரியும் அப்படிங்கிறத கீழே பின்னூட்டிடுங்க. அப்போ பலருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. வரவிருக்கும் காணொலிகளை தவற விடாமல் பெறுறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில சந்திக்கலாம். நன்றி.